ஸோ மல்லி சீரியலில் எப்போ தான் இந்த வெண்பாவை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்து இருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கம் வெண்பா எப்படியாவது அந்த ரவுடிக்க கிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணாலுமே அவளால் முடியவே மாட்டேங்குது. ஸோ எப்படியோ அந்த ரவுடி பசங்க பார்த்தீங்கன்னா வெண்பாவை பிடிச்சிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வெண்பா வந்து தப்பிக்கணும்னு நினைக்கும் போது அந்த வெண்பாவை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஏற்கனவே வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்டராக இருக்கட்டும், அந்த நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெண்பாவுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஸோ யாருமே நம்ம வெண்பாவை காப்பாற்றுற ஐடியாலேயே இல்லை போல இருக்கு. ஸோ எப்படியாவது அந்த ரவுடி பசங்க கிட்ட இந்த வெண்பாவை ஒப்படைச்சி ஒரு பக்கம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வெண்பா வந்து எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க. தன்னோட கர்ப்பத்தை வெளியில் விஜய் கிட்ட சொல்லவும் முடியாமல் வெளியில் சொன்னால் அவர் ஏதாவது நினச்சிப்பாரோ, ஸோ வெண்பா கிடைக்காம இப்போ இந்த நேரத்தில் இதை சொன்னால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. இந்த நேரத்தில் இந்த ராஜி வேறு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் ஒன்று இந்த விஷயத்த நம்ம விஜய் கிட்ட தெரியப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா நம்ம மல்லியோட கர்ப்பத்தை கலைச்சிடணும், இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலை இந்த ராஜிக்கு அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ எப்படியாவது விஜயோட சொத்தை பார்த்தீங்கன்னா அடைஞ்சாகணும், இதுதான் அவளுக்கு வந்து வேணும், இதுக்காக தான் வந்து அவள் இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இது எதுவுமே நம்ம விஜய்க்கு வந்து தெரியாமையே இருக்கா. அப்போ தான் ராஜிக்கு வந்து எல்லாத்தையுமே வேண்டியதெல்லாம் விஜய் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ மல்லியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாலே போதும், ஏன்னா மல்லி இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப உஷாராக இருப்பா, சொத்து விஷயத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம ராஜி வந்து நினைக்கிறாங்க. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த சொத்தை அடையிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு ராஜி வந்து முடிவு பண்ணி தான் இப்படி ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ என்னென்னமோ விஷயங்கள் வந்து பண்ணுறா, மல்லியோட கர்ப்பத்தை விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. எந்த விஷயம்னாலையுமே வந்து ராஜியால் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே முடியலை. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கே நேரடியாக நம்ம கால் பண்ணி கேட்டலாம், எதுக்கு வந்து இவகிட்ட வந்து நம்ம வந்து கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ விஜய் வந்து எய்த்தாப்பில் தான் விஜய் கிட்ட வந்து அப்படியே விஜய்க்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மல்லி இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது ஸோ டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம மல்லி வந்து சொல்லி வச்சுருக்காங்க டாக்டர்கிட்ட, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் இப்போதைக்கு யாருக்குமே வந்து தெரிய வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இப்போ காணாமல் போயிட்டா, அவளை யாரோ கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவளை தேடி அலைகிற வேலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம், அவளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம மல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா சரி மல்லி, எவ்வளோ தூரம் சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ராஜி கால் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதனால நம்ம ராஜிக்கு வந்து நோஸ் கட் ஆயிடுது, என்னடா இது நம்ம டாக்டரை இப்படி பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே நம்ம மல்லியோட பிளான் தான். ஸோ யாருக்குமே வந்து தெரியக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பாங்க. ஏன் நம்ம மல்லி வந்து இது மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வெண்பா காணாமல் போன விஷயத்தில் நம்ம விஜய் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காரு. ஸோ மல்லிக்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுகிறதில்ல, மல்லி அவ்வளோ தூரம் வெறுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் போது உங்களோட குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், அவருக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதோ, ஒருவேளை என்னோட சேர்த்து என் குழந்தையையும் வயிற்றில் வளர குழந்தையுமே வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாரோ வெறுத்துருவாரோ அப்படிங்கிற பயம் மல்லியோட மனசுக்குள்ளே இருக்குங்க. அந்த பயத்தை போக வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்பாவை கண்டுபிடிக்கணும், வெண்பாவை அவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாதான் அவருக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். அப்படி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் விஜய் நம்மளையும் சரி நம்ம குழந்தையும் சரி ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வந்து நல்ல விஷயம்தான், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போய் சொன்னால் அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்பா காணாமல் போன விஷயத்தினால ஏற்கனவே வெண்பா வந்து காணாமல் போனது மல்லியினால தான் அப்படின்னு வந்து நம்ம விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ உன்னால தான் என் குழந்தை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது யாருக்காக இருந்தாலும் இன்னும் அதிகமான டிப்ரெஷனை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமை அந்த இடத்துல உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெண்பாவை அதுக்காக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிளம்பி இறங்கியிருக்காங்க நம்ம மல்லி. கூடவே சேர்ந்து அந்த நாகமுமே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ தீபிகா வந்து ரொம்ப நல்லவங்களாக மாறிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் மல்லியை எப்படியாவது பழி வாங்கணும்
என் தம்பியை கொன்னதுக்கு காரணமே அந்த மல்லி தான் அப்படின்னு மல்லியை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது தீபிகா. ஒரு வழியாக மல்லியோட குணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க ரொம்பவே வந்து இன்னோசென்ட்டானவங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ வெண்பாவை காப்பாற்றி மல்லிக்கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகாவுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இந்த விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து மல்லி தீபிகா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இந்த வெண்பாவை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே இது வந்து போய்கிட்டு இருக்கு. எப்போ தான் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வந்து போய்கிட்டே இருக்குது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போட்டதையே திரும்ப திரும்ப போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ வெண்பாவுமே பார்த்தீங்கன்னா பல தடவை அந்த ரவுடிக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலுமே அது அவங்களால முடியவே மாட்டேங்குது. ஏன்னா சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியுது. ஸோ அதுக்கு மேலே அவங்க அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிடுறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் ஃபிக்ஸ் வந்து தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வெண்பாவுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுது. ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்கும் போது ஸோ அந்த நர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லியாக தான் இருக்கா. ஏன்னா காசை வாங்கிட்டால கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாள். ஸோ வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து அந்த ரவுடிக கிட்ட ஒப்படைச்சிருப்பா. அந்த ரவுடிக மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாரு, நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது. அப்படி நீ அதையும் மீறி எங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் ஏதாவது பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோவே, உன்னோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம், அவங்களெல்லாம் கொலை பண்ணி கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம வெண்பா ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்த அந்த ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து போன ஃபிக்ஸ் வந்து திரும்ப வந்துடுது. ஏன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி அதே ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெண்பாவை மிரட்டினதுனால மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த ரவுடி பசங்களுக்கு. என்னடா இந்த பொண்ணுக்கு மறுபடியும் இப்படி வலிப்பு வந்துருச்சு, என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கதைக்களத்தை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது எப்போ சரியாகும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை யாராவது கண்டுபிடிப்பாங்களா இல்லையா, இல்லை அவரோட உயிருக்கு ஆபத்தாக போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விதமான ட்விஸ்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம மல்லி சீரியலில் வந்து நடக்க போகுது. அதை பற்றி நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, யார் வந்து நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒரு பக்கம் நம்ம தீபிகா தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மல்லி வந்து நம்ம வெண்பாவை பற்றி ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும், உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்து விசாரித்து அவங்களே கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஜீனியஸாக தான் இருக்காங்க. ஸோ விஜயால் பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல விதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நிறைய கதைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.